Good morning students. Class 9 Unit 2 Real Numbersல Surds பார்த்துட்ருக்கோம். Surdsல exercise 2.7 பார்க்க போகிறோம். First sum பாருங்க, rationalize the denominator. Denominator தான் நம்ம வந்து rationalize பண்ணணும். So first 4 subdivisions are given here. First subdivision பாருங்க 1 by root 50. இப்போ root 50ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்து ராஷனலைசேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரூட் 50 எப்படி எழுதிக்கலாம்? 1 divided by root 50 2 into 5 into 5 எழுதிக்கலாமாப்பா? அதாவது 225 வரும். அந்த 25 நான் 5 into 5 பிரிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5லேருந்து இந்த ஸ்கொயர் ரூட்டில் ஒரு நம்பர் வந்து 2 தடவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேக்கிங் அவுட் ஆஃப் 1 டைம் அப்பா. இப்போ 5 2 டைம்ஸ் இருக்கனால 5 வெளியில் எடுத்துடுறோம். அப்போ 1 by square root of 2. ஓகேவா? ஸோ இப்போ 1 by 5 into root 2ன்னு தானே பார்த்தோம். இங்கே இந்த ரூட் 2 தான் நம்ம வந்து டினாமினேட்டர் தான் நம்ம ராஷனலைஸ் பண்ணணும். அப்போ ரூட் 2வை தான் நம்ம வந்து ரூட் 2க்கு தான் நம்ம வந்து ராஷனலைசேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் 2வை எதால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும்? ரூட் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தானப்பா. அப்போ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரூட் 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ 1 into root 2 root 2, 5 into root 2 into root 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ root 2 divided by இந்த root 2 into root 2 என்ன ஆயிரும்? 2ன்னு கிடச்சிருமா? அப்போ 5 into 2ன்னு கிடச்சிருமாப்பா. ஸோ அப்போ root 2 divided by 5 2s are 10. ஓகேவா? ஸோ இந்த 10ன்றது என்னது? நமக்கு ரேஷனல் நம்பர். அப்போ டினாமினேட்டர் நம்ம வந்து ராஷனலைசேஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 1 by root 50 நம்ம டினாமினேட்டர் இந்த root 15 இந்த சேர்டை நம்ம என்ன மாற்றிட்டோம்? ரேஷனல் நம்பராக மாற்றியாச்சு. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 5 divided by 3 root 5. ஸோ இப்போ 3 root 5 இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இங்கே root 5ன்றது பார்த்திங்கன்னா ஒரு சேர்டு. இந்த சேர்டை நம்ம ராஷனலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும்? root 5ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். இப்போ root 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு we get the 5ன்ற ரேஷனல் நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் root 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 5 3 root 5 into root 5 divided by root 5. ஸோ அப்போ 5 into root 5 5 root 5, 3 into root 5 into root 5ன்னு போடுறேன். அப்போ இந்த root 5 இது மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. ஸோ அப்போ 3 into root 5 into root 5 5ன்னு கிடச்சிடும். இப்போ 5 root 5 divided by 3 root 5 3 into 5ன்னு கிடச்சிடும். நான் இங்கே மல்டிப்ளை பண்ணலாம், ஏன்னா இங்கே நியூமரேட்டரில் ஒரு 5 இருக்குது. ஸோ அப்போ இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்குது? root 5 divided by 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ டினாமினேட்டர் இங்கே 3 root 5ன்னு இருந்தது, நமக்கு இங்கே என்ன மாறிடுச்சு? 3ன்ற ஒரு ரேஷனல் நம்பராக மாறிடுச்சு. அப்போ நம்ம டினாமினேட்டரை ராஷனலைசேஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் root 75 divided by root 18. இந்த root 75 நான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3ஆல் பண்ணியிருக்கேன், அடுத்து அகைன் 5ஆல் 5. அப்போ இது எப்படி எழுதலாம்? நம்ம root 75 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 5 into 5ன்னு எழுதலாமாப்பா. டிவைடட் பை இந்த root 18 இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 3 3ன்னு. ஸோ அப்போ 3 into 3 into 2ன்னு போடலாமா? ஸோ நான் இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட்டில் என் நம்பர் அக்கரிங் இன் 2 times டேக்கிங் அவுட் ஆஃப் 1 time. ஸோ அப்போ 2 times இருக்கனால 5 வெளியில் எடுத்திங்கன்னா 5 into root 3 டிவைடட் பை இந்த 3 வெளியில் எடுக்கும்போது 3 root 2ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்னென்னா டினாமினேட்டரை தான் நம்ம வந்து ராஷனலைசேஷன் பண்ணணும். அப்போ இந்த root 2வை எதால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு we get the answer 2 கிடைக்கும். அப்போ root 2ஆல் தானப்பா. ஸோ இப்போ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை வந்து root 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? அதே அதாவது இங்கே என்ன சேர்டு கொடுத்துருக்காங்களோ அந்த சேர்டாலே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதே நம்பரே கிடச்சிரும். ஓகேவா? இப்போ 5 root 3 divided by 3 root 2 into root 2 divided by root 2. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 root 3 into root 2 divided by 3 into root 2 into root 2ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன எழுதலாம்? root e, அதாவது nth root of a into nth root of b னா nth root of a into b ன்னு எழுதலாமா? அதே மாதிரி தான். அப்போ 5 into square root of 3 into 2 divided by 3 into root 2 into root 2 2ன்னு கிடச்சிருமாப்பா. அப்போ 5 root 6 divided by 3 2s are 6. அப்போ டினாமினேட்டரை நம்ம ராஷனலைசேஷன் பண்ணியாச்சு. root 18ன்ற சேர்டை நம்ம என்னவா மாற்றியாச்சு? 6ன்ற ஒரு ரேஷனல் நம்பராக கொண்டு வந்தாச்சு. அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சம்முக்கு டினாமினேட்டர் ராஷனலைசேஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். 3 root 5 divided by root 6. ஆல்ரெடி இங்கே வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இப்போ root 6 நம்ம 6ஆக மாற்றோம்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? root 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான். ஸோ இப்போ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் root 6ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 3 root 5 divided by root 6 into root 6 divided by root 6. இப்போ
மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 √5 × √6 டிவைடட் பை √6 × √6 நமக்கு என்ன கிடைக்கும்? 6ன்னு தெரிஞ்சுமா? இதை nth root of a × nth root of b nth root of a × b அதே மாதிரி எழுதிக்கிறேன். இப்போ 3 × square root of 5 × 6ன்னு எழுதிக்கிறேன் டிவைடட் பை 6. ஸோ அப்போ 3 square root of 30 டிவைடட் பை 6 1 3s are 2 3s are வந்துடும் நமக்கு. அப்போ √30 டிவைடட் பை 2ன்னு கிடச்சிருதாப்பா. ஸோ அப்போ 2ன்றது நம்ம வந்து ரேஷ்னல் நம்பராக கொண்டு வந்துட்டோமா. ஸோ இப்போ 3 √5 டிவைடட் பை √6ன்னு இந்த சேர்டை நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம்? 2ன்ற ஒரு ரேஷ்னல் நம்பராக கொண்டு வந்துட்டோம். அப்போ டினாமினேட்டர் நம்ம ரேஷ்னலைசேஷன் பண்ணியாச்சு. நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து டினாமினேட்டர் தான் ரேஷ்னலைசேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம டினாமினேட்டர் ரேஷ்னலைசேஷன் பண்ணாவே போதும். ஓகேவா? அதுக்கு என்ன வரணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்கான்னு பாருங்கள். சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இல்லை அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடைய ரேஷ்னலைசேஷன் ஃபேக்டரை வச்சு மல்டிப்ளை பண்ணி போடணும். கிளியரா? செகண்ட் சம் பாருங்கள். ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர் அண்ட் சிம்பிளிஃபை. 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். √48 + √32 டிவைடட் பை √27 - √18. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய சேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு. நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். 48 32 அண்ட் 27 18க்குலாம் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 48 எப்படி எழுதலாம்? 4 × square root of 4 × 4 × 3ன்னு எழுதலாமா? ப்ளஸ் இந்த 32 எப்படி எழுதலாம்? 4 × 4 × 2ன்னு எழுதலாமாப்பா? நெக்ஸ்ட்டு 27 3 × 3 × 3ன்னு எழுதலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் இந்த √18 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 3 × 3ன்னு எழுதலாமாப்பா? நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட்டில் ஒரு நம்பர் 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டைம் வெளியில் எடுத்துக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த 4 2 டைம்ஸ் இருக்கனால நான் 4 வெளியில் எடுத்துறேன். இப்போ 4√3 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது. இப்போ 4 வெளியில் எடுத்திங்கன்னா 4√2 டிவைடட் பை 3 வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 3 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். இப்போ 3√3 இங்கே 3 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா -3√2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே நியூமரேட்டரில் பாருங்கள் 4 வந்து காமனாக இருக்குது. அதே மாதிரி டினாமினேட்டரில் 3 வந்து காமனாக இருக்குது போத் டேர்ம்லேயும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டர்லேருந்து 4 காமனாக வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா 4 × √3 + √2ன்னு ஓகேவா டிவைடட் பை 3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 3 × √3 - √2. இப்போ தான் நம்ம அதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் தான் நம்ம ரேஷ்னலைசேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நமக்கு பைனாமியல் சேர்டு கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? கொடுத்துருக்கக்கூடியதில் சேர்டில் மிடில் டேர்மில், அதாவது இங்கே சேர்டாக இருந்தாலோ ஒரு நம்பராக இருந்தாலும் இங்கே மிடில் டேர்மில் நீங்கள் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4/3 இந்த 4/3 நான் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 4/3 எடுத்துட்டிங்க அப்படின்னா √3 + √2 டிவைடட் பை √3 - √2 வருமா? இதுக்கு காஞ்சிகேட் எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும்? √3 + √2 தானேப்பா வரும் நமக்கு. ஸோ நம்ம இந்த √3 - √2க்கு காஞ்சிகேட் என்னது? √3 + √2. இப்போ இதை போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ √3 + √2 டிவைடட் பை √3 + √2ஆல் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். √3 + √2ன்றது இங்கேயும் √3 + √2 இருக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்குனால நம்ம √3 + √2 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? டிவைடட் பை a - b a + b. அப்போ a² - b². அப்போ √3 த ஹோல் ஸ்கொயர் -√2 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ 4/3 × √3 த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? a² √3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ 2 × √3 × √2 டிவைடட் பை 3 - 2ன்னு கிடைக்கும். ஓகேவாப்பா? அப்போ 4 நமக்கு என்ன கிடைக்குது அப்புறம் பாருங்கள். 4/3 √3 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 3 கிடைக்கும். √2 ஸ்கொயர் பண்ணும்போது 2 கிடைக்கும். ப்ளஸ் 2 × √3 × √2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 × 2ன்னு எழுதிக்கலாமா? டிவைடட் பை 3 - 2ன்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ 4/3 3 + 2 5 2 × √6ன்னு கிடைக்குமாப்பா? டினாமினேட்டர் 1 இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகேவா? அப்போ 4/3 5 + 2 √6ன்றது தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டினாமினேட்டர் நமக்கு என்ன கிடச்சிருச்சு? ஒரு ரேஷ்னல் நம்பராக கிடச்சிருச்சாப்பா? கிளியரா? ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டினாமினேட்டர் தான் வந்து ரேஷ்னலைசேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டினாமினேட்டர் ரேஷ்னலைசேஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 5√3 + √2 டிவைடட் பை √3 + √2.
ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் √3 + √2 இருக்குது. அப்போ இது காஞ்சிகேட் என்னது √3 - √2ன்னு வரும். அப்போ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் √3 - √2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்களா. அப்போ 5√3 + √2 டிவைடட் பை √3 + √2 இன்ட்டு √3 - √2 டிவைடட் பை √3 - √2. ஸோ இப்போ ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தீங்கன்னா 4 ரெண்டுத்துலேயும் காமனாக இருந்தனால நம்ம 4/3ன்னு அப்படி எடுத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5√3ன்றது இந்த ஒரு டேர்முக்கு மட்டும்தான். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் 1/1 இப்போ நீங்கள் 5 மொத்தத்துக்கும் காமனாக தான் நம்ம எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து இது இருக்கனால நான் என்ன பண்ணுறேன் ஒவ்வொரு டேர்மையாக மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 5√3 × √3 அடுத்து 5 × -√2 √2 × √3 √2 × -√2 ஓகேவா. ஸோ அப்போ ஒவ்வொரு டேர்மையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவாப்பா. இந்த டேர்மு டினாமினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா a + b × a - b. அப்போ a² - b². அப்போ √3 ² - √2 கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 5√3 × √3 அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும் இங்கே √3 × √3 3 கிடச்சிருமா. அப்போ 5 × 3 கிடச்சிருமா. நெக்ஸ்ட்டு 5√3 × -√2 அப்போ எப்படி எழுதணும்னா 5 × -1 -5 √3 × √2 எப்படி எழுதலாம் √3 × 2ன்னு எழுதலாமா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் √2 × √3 அப்போ √2 × √3 எப்படி எழுதலாம் √2 × 3ன்னு எழுதலாமா. ப்ளஸ் √2 × -√2 அப்போ என்ன ஆகும் 1 × -1 -1 √2 × √2 √4 அதாவது 2 கிடச்சிரும். ஓகே √2 × 2ன்னு எழுதிக்கேன். டிவைடட் பை √3² நமக்கு 3 √2² 2ன்னு கிடச்சிரும். 5 3s are 15 -5 × √6ன்னு கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு இது √6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -√2 அதாவது √2 × 2ன்றப்ப √4ன்னு கிடைக்கும். √4க்கு நமக்கு ஆன்சர் 2ன்னு தெரிஞ்சிடும். அப்போ -2 டிவைடட் பை 1ன்னு கிடச்சிருச்சு. அப்போ பாருங்கள் இங்கே 15 இங்கே -2ன்னு இருக்குது. ஸோ 15ல் 2 போச்சு அப்படின்னா நமக்கு 13 கிடைக்கும். இங்கே -5√6 இங்கே ப்ளஸ் அதாவது 1√6 இருக்குது. அப்போ -5லேருந்து ஒரு √6 போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு -4√6ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர் 1 தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது 5√3 + √2 டிவைடட் பை √3 + √2க்கு ஆன்சர் 13 - 4√16 √6 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா. √6ன்னு கிடைக்குது. டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா 1 அதாவது நமக்கு வந்து டினாமினேட்டரில் 1 இருந்தாலும் நம்ம டேரெக்டாக அப்படியே தான் நம்ம போட்டுக்கோம். ஸோ அப்போ நம்ம ராஷனலைசேஷன் பண்ணியாச்சு டினாமினேட்டரை. ஓகேவா. நம்ம காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறதுல தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு காஞ்சிகேட் கரெக்டாக எடுக்கணும். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 2√6 - √5 டிவைடட் பை 3√5 - 2√6. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சம்லலாம் நமக்கு ஒரு இந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டினாமினேட்டர் தான் வந்து ராஷனலைசேஷன் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு காஞ்சிகேட் எடுக்கணும். அப்போ 3√5 இப்போ ப்ரீவியஸ் சம்மில் முன்னாடி நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் வந்து 1 கொடுத்துருந்தாங்க. இப்போ தேர்ட் சப்டிவிஷனில் கோஎஃபிஷியன்ட் நமக்கு 3 and 2 இருக்குது. ஓகேவா. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3√5 - 2√6. ஸோ இதுக்கு காஞ்சிகேட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் நான் மிடில் டேர்மில் சைன் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இதில் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 3√5 + 2√6ன்றது இதோட காஞ்சிகேட். ஓகேவா. ஸோ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் 2√6 - √5 டிவைடட் பை 3√5 - 2√6 இன்ட்டு 3√5 + 2√6 டிவைடட் பை 3√5 + 2√6 இதோட காஞ்சிகேட்டால் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க. மல்டிப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். 2 இன்ட்டு அதாவது ஒவ்வொரு டேர்மையும் நான் பைனாமியல் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து இந்த இதுக்கு அடுத்து இதுக்கு நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்து இங்கே அடுத்து இங்கே. ஓகேவா. டினாமினேட்டர் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா நமக்கு அங்கே a + b × a - b ஃபார்முலா அப்படி இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள் 2√6 × 3√5 அப்போ 2 × 3 2√6 × 3√5 நெக்ஸ்ட்டு 2√6 × 2√6 நெக்ஸ்ட்டு -√5 × 3√5 -√5 × 2√6 டிவைடட் பை a - b a + b இருக்கிறதுனால a² - b². அப்போ ஏக்கு பதிலாக 3√5 மைனஸ் பிக்கு பதிலாக 2√6 இருக்குது. அப்போ 2√6 ஓகேவா. இப்போ பாருங்கள் 2 3s are 6 கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் அண்டு √6 × √5ன்னு போட்டிருக்கேன். √6 × √5ன்றப்ப √6 × 5 போட்டுக்கலாமா. ப்ளஸ் 2 × 2 4 √6 × √6 6
ப்ளஸ் √5 இன்ட்டு √5 வந்து நமக்கு 5 கிடைக்கும். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஒன்று இருக்கலாம், -1 இன்ட்டு 3 -3 √5 இன்ட்டு √5 5 ப்ளஸ் -1 இன்ட்டு 2 -2 √5 இன்ட்டு √6ன்றதை √5 இன்ட்டு 6ன்னு போட்டுக்கலாமாப்பா டிவைடட் பை இங்கே இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 3க்கும் தான். அப்போ 3 ஸ்கொயர் 9 √5 த ஹோல் ஸ்கொயர் 5ன்னு கிடச்சிரும். மைனஸ் 2 ஸ்கொயர் 4 √6 த ஹோல் ஸ்கொயர் வந்து 6. இங்கே நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ப்ராக்கெட் போடாமல் போட்டீங்க அப்படின்னா இந்த -4ன்றதை மட்டும் நீங்கள் இது மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து ப்ராக்கெட் போட்டுக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 இன்ட்டு √30 ப்ளஸ் 4 6 are 24 -3 இன்ட்டு 5 -15 -2 இன்ட்டு 6 சாரி -2 இன்ட்டு √5 இன்ட்டு 6 13 வந்துடும். இப்போ -2 √30 அப்படின்னு கிடச்சிடும். டிவைடட் பை 9 5 are 45 4 6 are 24. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே √30 இருக்குது, இங்கே √30 இருக்குது. கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 6 -2 இருக்குது. அண்ட் 24 -15ன்றது இங்கே நமக்கு ஹோல் நம்பர் ரேஷனல் நம்பர் இருக்குது. அப்போ 24ல் 15 சப்ராக்ட் பண்ணால் 9 கிடைக்கும். 6 √30லேருந்து -2 √30 போச்சு அப்படின்னா ப்ளஸ் 4 √30 டிவைடட் பை 45ல் 24 போச்சுன்னா 21. ஓகேவா? அப்போ 2 √6 - √5 டிவைடட் பை 3 √5 - 2 √6க்கு ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 9 + 4 √30 டிவைடட் பை 21. அப்போ டினாமினேட்டர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரேஷனல் நம்பராக கிடச்சிருக்காப்பா. அப்போ நம்ம ரேஷனைசேஷன் பண்ணியாச்சு. ஸோ நியூமரேட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பாருங்கள். √5 டிவைடட் பை √6 + 2 மைனஸ் √5 டிவைடட் பை √6 - 2. ஸோ இங்கே 2 இதாக கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் சம்மில் இந்த ஒரு டேர்மாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு இங்கே 2 தான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், அப்புறம் இது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். ஓகேவாப்பா? இப்போ √5 டிவைடட் பை √6 + 2 இதுக்கு காஞ்சிக்கிட்டு என்ன வரும்? √5 டிவைடட் பை √6 + 2க்கு காஞ்சிக்கிட்டு என்னது? √6 - 2 அப்போ √6 - 2ஆல் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? √5 இன்ட்டு √6 √5 இன்ட்டு -2 -2 √5 வரும் டிவைடட் பை √6 த ஹோல் ஸ்கொயர் -2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ √5 இன்ட்டு √6ன்றப்ப √5 இன்ட்டு 6ன்றப்ப √30 கிடச்சிருமாப்பா. அப்போ √30 -2 √5 டிவைடட் பை √6 ஸ்கொயர் வந்து 6 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ √30 -2 √5 டிவைடட் பை 6 - 4 2ன்னு நமக்கு கிடச்சிருமா. ஸோ இந்த டேர்முக்கு மட்டும்தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த இது எடுங்க. √5 டிவைடட் பை √6 - 2. அப்போ √5 டிவைடட் பை √6 - 2க்கு காஞ்சிக்கிட்டு என்ன வரும்? √6 + 2. அப்போ √6 + 2 √6 + 2ஆல் போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ √5 இன்ட்டு √6 ப்ளஸ் √5 இன்ட்டு 2ன்றப்ப √2 √5 கிடைக்கும் டிவைடட் பை √6 இன்ட்டு √6 √6 த ஹோல் ஸ்கொயர் a - b a + bன்றப்ப a ஸ்கொயர் - b ஸ்கொயர். அப்போ -2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ √5 இன்ட்டு 6ன்றப்ப என்ன வரும்? √30 வந்துருமாப்பா ப்ளஸ் 2 √5 டிவைடட் பை √6 த ஹோல் ஸ்கொயர் 6 2 ஸ்கொயர் வந்து 4. அப்போ -4. அப்போ √30 + 2 √5 டிவைடட் பை 6 - 4 வந்து 2ன்னு நமக்கு கிடச்சிருது. ஓகே, இப்போ வந்து தனித்தனியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ √5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 + 2 மைனஸ் √5 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 - 2. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்? அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கலாம்ப்பா, அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ இதுக்கு √30 - 2 √5 டிவைடட் பை 2 மைனஸ் இந்த இதுக்கு √30 + 2 √5 டிவைடட் பை 2ன்னு நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். கீழே டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறனால நான் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ √30 - 2 √5 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -√30 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2 √5 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் √30 -√30 கேன்சல் ஆகிட்டு கெட் கேன்சல். அப்போ -2 √5 -2 √5ன்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது? -4 √5 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். 1 2s are 2 2s are கேன்சல் ஆகிட்டு நமக்கு -2 √5 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. புரிஞ்சுதாப்பா? ஸோ நீங்கள் டேரெக்டாகவும் கூட இதை போட்டுக்கலாம் நீங்கள். ஓகேவா? நான் தனித்தனியாக போட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் வந்து டேரெக்டாகவும் போட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் காஞ்சிகேட் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.